ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் வாரத்துல 7 நாளும் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ்னு வெரைட்டியா ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ சோறு, குழம்பு, அவியல், பொரியல்னு ஏதாவது நல்ல கூட்டு வச்சு கரசரமா சாப்பிட்டாதான் திருப்தியா இருந்த மாதிரி இருக்கும். மண்டே டியூஸ்டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சாச்சு. சோ இன்னைக்கான மெனு என்னோடது சோறும் பூண்டு குழம்பும் வைக்க போறேன். பூண்டு குழம்புக்காக எண்ணெயில கடுகு, கருவேப்பிலைய தாளிச்சுட்டு கையளவு பூண்டு சேர்த்து லைட்டா வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2 பெரட்டி 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிக்கிற அளவுக்கு வேக விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளையும் உள்ள சேர்த்து அந்த எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுட்டு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருந்ததையும் கரைச்சு உள்ள சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுறேன். ஃபைனலா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு வெள்ளத்தையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா புளிப்பு உப்பு காரத்தோட பூண்டு குழம்பும் ரெடி. இங்க சோறு ரெடி ஆயிட்டு அதை வடிச்சும் விட்டுட்டேன். இப்ப இந்த குழம்பு கூட தொட்டுக்கிறதுக்காக கோசை பொரியல் வைக்க போறேன். கோசை லைட்டா கிளீன் பண்ணிட்டு நல்லா ரஃபா சாப் பண்ணி சாப்பர்லயும் போட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்துடுதேன். இந்த சாப்பரை யூஸ் பண்றதுனால நல்ல பொடிசாவும் கட் பண்ணி கொடுக்கும், குயிக்காவும் கட் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு பொரியலுக்கு தேவையான கோசையும் பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டேன். பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு சேர்க்கேன். அது பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பல்லாரியும் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி விடுதேன். கோசை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஜீரகத்தையும் சேர்த்துடுதேன். கோசையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன். மூடி வச்சு வேக வைக்கேன். காய்கறி பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷா சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காவையும் துருவி எடுத்து வச்சுட்டேன். வேகத்துக்காக மூடி வச்சிருக்கிற கோஸை திறந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு 2வது மூடி வச்சு வேக வைக்கேன். இப்ப கோஸும் நல்லா வெந்துட்டு ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு அதிகமா இருந்துச்சு, வெந்தது எவ்வளவு பாதி ஆயிட்டு பாருங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா துருவி வச்சிருக்க தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறேன். இப்ப கோஸ் பொரியலும் ரெடி. இந்த புளிக்குழம்பு ஐட்டம்னாலே கொஞ்சம் முட்டை இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுலயும் வெங்காயம் சேர்த்து முட்டைக்குன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்காயில கொஞ்சமா கட் பண்ண பொடி வெங்காயத்தையும் சேர்த்து முட்டைக்கு தேவையான அளவு உப்பி சேர்த்து நல்ல சூருல உதிரியா கிண்டி எடுத்துறேன். மணி ஸ்நாக்ஸுக்கு சிறுபயிர் தான் வைக்க போறேன். ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். கழுகி வச்சிருந்த சிறுபயிரையும் உள்ள சேர்த்து நல்லா வேக விடுறேன். 3/4 பாகம் வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வெந்த பிறகு இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி தோசை தான் கேட்டிருக்காங்க. இட்லி மாவா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சூடா இருக்கிற காலத்துல மாவையும் ஊத்தி தோசையா விரிச்சு நல்ல காரசாரமா வீட்லயே திரிச்ச இட்லி பொடியையும் கொஞ்சம் தாராளமா தூவி விட்டு கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு வேக வச்சு எடுத்துடுதேன். இது கூட 1 கப் பாலும் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சாச்சு. சோறு குழம்புன்னு வைக்கிற அன்னைக்கு என் டேஸ்ட்டுக்கு அதை மிக்ஸ் பண்ணி வச்சாதான் பிள்ளைங்க சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோறையும் எடுத்து வச்சு தேவைக்கு குழம்பையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருதேன். இப்ப லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.